ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் ரசி லைஃப் ஸ்டைல். வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போயிட்டு வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். எஸ்டர்டே தான் வந்தேன். நான் மேரேஜ் ஃபங்க்ஷனில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ணி என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் எப்போ எடுத்ததுன்னா, இங்கேருந்து நான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனேன் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. ஸோ அதை நான் இப்போது வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் இப்போது கிளம்புறது என்னுடைய ஹஸ்பண்டோட ஊர் தான் ராமநாதபுரம். அங்கே ராமநாதபுரத்தில் திருப்பாலக்குடிங்கிற ஊர் தான். ஊர் லாங்காக இருக்கிறதுனால அடிக்கடி என்னால் போயிட்டு வர முடியாது. நான் இப்போ போயிட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் நான் கிளம்புறேன். இப்போ கூட என்னால் போக முடியல. அப்படி இருந்தும் ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன், நம்ம போய் ரொம்ப நாள் ஆகுது. ஹஸ்பண்டுடைய உறவுகள் எல்லாம் கூட பிறந்தவங்கலாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஆர்வத்தில் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். எல்லோரும் நினைப்பீங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்த ஊரில் இல்லாமல் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லா பெண்களுக்கும் இந்த வரம் கிடைக்கிறதில்ல. எனக்கு கிடைச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க 3 பிரதர் 2 சிஸ்டர். எனக்கு நான் ஒரு பொண்ணு தான். எனக்கு ஒரு பிரதர். என்னோடய ஃபேமிலி சின்ன ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அம்மா அத்தா கிடையாது. சின்ன வயசுலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து நான் இருக்கணுன்னு தான் என்னோடய ஆசை. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுக்கல. நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நான் சிங்கிளாக பிறந்ததுனால அக்கா தங்கச்சிகளோடு இருக்கணும்னு ரொம்ப நான் ஆசைப்படுவேன். பட் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. பிரதர் சிஸ்டரோட எல்லாரையும் பார்க்கும்போது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. ஆசையாக இருக்கும், நம்மளும் இந்த குடும்பத்தில் பிறக்கலையே, அந்த மாதிரி பிரதர் சிஸ்டரோட பிறக்கலை அப்படின்னு ரொம்பவே நான் ஃபீல் பண்ணது உண்டு. ஊர் லாங்காக இருக்கிறதுனால தான் அடிக்கடி போக முடியல. பட் அப்படி இருந்தும் நம்ம போகாமல் உறவுகள்லாம் எப்படி சந்திக்காமல் பார்க்காம இருக்க முடியும்? மேரேஜ் இது மாதிரி நல்ல விஷயங்களில் நம்ம இது போல் விசேஷங்களில் நம்ம சந்திக்கும் போது தான் உறவுகளுக்கிடையே பாசங்கள் பரிமாற்றங்கள் நீடிக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, கருவாடெலாம் விற்கிறாங்க. இது பட்டுக்கோட்டையை நம்ம தாண்டியாச்சு. பட்டுக்கோட்டையை தாண்டினாவே நிறைய அம்மாப்பட்டினம், எஸ்பி பட்டினம், மந்திரிப்பட்டினம், அதிராம்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மீமிசல், வருசரா ஊர்கள் வரும். ராமநாதபுரம் ரீச் பண்ணியாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏரியா இந்த கடல் மீன் கருவாடு இந்த ஸ்மெல் தான் நம்மளுக்கு ரொம்பவே அடிக்கும் நம்மளுடைய நோஸில். எங்கள் ஊர்லேருந்து கும்பகோணத்துக்கு வந்தாச்சு. கும்பகோணத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பஸ் ஏறி இருக்கோம். 3 மணி நேரம் ட்ராவல். எனக்கு ட்ராவல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். மன்னார்குடி தான் இந்த பஸ் பட்டுக்கோட்டை வரும். நாங்கள் டச் பண்ணி போட்டிருக்கலாம். லக்கேஜ்லாம் இருக்கிறதுனால நம்ம தூக்கிட்டு ஏறணும் அப்படின்னு கஷ்டமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ரைட்டாக பட்டுக்கோட்டையை டிக்கெட் போட்டாச்சு. இதான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டை 2.5 மணி நேரம், ராமநாதபுரம் 3 மணி நேரம் ஆகும் ட்ராவல். என்னுடைய நாத்தனார் தான் அழைக்க வந்திருந்தாங்க. ராமநாதபுரம் வந்தாச்சு, இறங்கியாச்சு. அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவலுங்க. நாங்கள் ஈவினிங் ஒரு 4 o'clock ராமநாதபுரம் ரீச் ஆகணும். மதியம் சாப்பாடு நான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கின்னு ஏர்லியாக கிளம்பி டிஃபன் தான் பண்ணியிருந்தேன். இட்லி சட்னி செஞ்சு நான் பார்சல் கட்டியாச்சு. நம்ம லாங் ட்ரிப்பாக போகிறோம், அதனால் பஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் வீட்டுக்கு வந்தாச்சு. நேராக எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே தான் வந்தாச்சு. 2 வருஷம் கழித்து என்னுடைய கணவருடைய கூட பிறந்தவங்களை சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம செலவு பண்ணுற பணம் முக்கியம் இல்லை, நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுக்கு முக்கியம்.
சில நேரங்களில் நம்ம இவ்வளோ தூரம் போகணுமான்னு நினச்சாலும் உறவுகள் வேணும் அப்படின்னு நம்ம வந்து வரா மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வந்து போகிறது தான் உறவுகளுக்கிடையே பாசம் அந்யோன்யம் ஏற்படும். செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வரும். யாரெல்லாம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டண்ட் கொடுத்து லைக் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வெறும் பாசம் மட்டும்தாங்க இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பேசிட்டு நான் ஊர்லேருந்து எப்போ போனாலும் அவங்களுக்கு எங்கள் ஊரில் உள்ள பலகாரம்லாம் வாங்கிட்டு போவேன். அதே போல் இந்த பயணம் வரும்போதும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஊர் சைடில் என்ன ஃபுட் ஐட்டம் இருக்கோ பலகாரம் இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அதே போல் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா பெரிய ஃபேமிலிங்கிறதுனால எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நாத்தனார் வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு சின்ன குழந்தனார் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடு தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடு. இதில் எங்களுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது. எல்லார் வீட்லேயும் அதிகமாக தங்குறதை விட இந்த வீட்டில் தான் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டே பண்ணுவோம். என்ன ஒன்றுனா இங்கே என்ன ப்ராப்ளம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தண்ணி வந்து கொஞ்சம் பஞ்சமாக இருக்கும். தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குகிற ஊருனா அது இந்த ஊர் தாங்க. ஒரு குடம் வந்து 7 ரூபா 6 ரூபா அது மாதிரி விற்கிறாங்க. அந்த ரேஞ்சில் தண்ணி வண்டி வந்திருக்கு. அதில் தான் வண்டியில் குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னுடைய சின்ன குழந்தனுடைய ஒய்ஃபு. இவங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் பாசம் மாறாத இருக்கிற ஒரே கேரக்டர் இந்த குழந்தை ஒய்ஃப் தான். ரொம்ப வந்து என் கூட டீப்பாக இருப்பாங்க. ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சாஃப்டான கேரக்டர் இவங்க. இது வந்து பிடிக்கிறது நல்ல தண்ணி. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவு பண்ணுவோம். மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அது உப்பு தண்ணியாக தான் இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ தண்ணி நிறையா தாராளமாக ஃப்ரீயாக செலவு பண்ணுற ஊர்லேருந்து வந்திருக்க. இங்கே அப்படி கிடையாது. எங்கள் ஊரில் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம சைடில் உள்ள ஃபுட் ஐட்டத்தை லைக் பண்ணுவாங்க. அவங்க ஊர் சைடில் பலகாரம் வந்து இது மாதிரி பூரி மாதிரி ஒன்று ஸ்வீட்டாக வந்து கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. ரொம்பவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எள்ளு போட்டு சூப்பராக நல்லா இருந்துச்சு. இந்த ஊர் பொறுத்தவரை சில ஃபுட் ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஊர் வந்து கடல் இருக்கிற ஏரியாங்க. கடல் ஏரியாவில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. நல்லா மீன் இறால் கனவாலாம் நல்லா சாப்பிட்லாம். நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் இங்கே தான் கனவா சாப்பிட்டு நான் பழகினேன். கனவா மீன் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கிறது நான் இங்கே வந்து தான் ஃபஸ்ட் முறையாக சாப்பிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப என்ஜாயாக ஜாலியாக எல்லாரோடையும் பேசி இருந்துட்டு செகண்ட் நாள் வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து பூரி கிழங்கு செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணுறாங்க. மீன் குழம்பும் இறால் தொக்கும். இவங்களை பற்றி சொல்லி ஆகணும். ஸ்வீட்டி இவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக இருக்காங்க இந்த ஸ்வீட்டி. போன ட்ரிப் வந்தப்போ இந்த ஸ்வீட்டி என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்க. இப்போ மறந்துட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். மேரேஜ் வீடியோ விலாகில் செகண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.